எம்எம்எஸ் தேர்வு 2025 நடைபெற்ற இந்த இந்த சேட் கொஷினை பற்றி பார்ப்போம். 91லேருந்து 110 உள்ள கேள்வி வரைக்கும் பார்ப்போம். இந்த 91வதுக்கு ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். இப்போ 6 தான் வரும். ஏன்னாக்கா இந்த ரெண்டுத்தையும் கூட்டி பார்க்கும்போது இதுக்கு சமமாயிடுது. அப்போது இதை 8 ஈக்குவல் ஆகிடுது. முக்கோணம் அமைக்க முடியாது. இதை ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா இந்த 5க்கு ஈக்குவல் ஆகிடுது. இந்த 9ன்னு பார்த்தீங்கன்னா 3வது பக்கம் எக்ஸீட் ஆகுது. அதனால் ஃபஸ்ட் ஆன்சர் தான் ரைட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம 2வது கொஷின் பார்ப்போம். 92க்கு விடை 1ன்றது தான் விடை. பின்வருவனவற்றில் x-3 x-3ன்னு வரும்பொழுது x-1 அதாவது நடுவில் இருக்கிற உறுப்பை கூட்டணும். x-1 x-3ன்னா தான் நம்மளுக்கு பெருக்கு தொகை லாஸ்ட்டாக இருக்கிறது, நடுவில் இருக்கிறது கூட்டணும். அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 3வது கணக்கு. 3வது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4 2 தான் விடை. ஏன்னாக்கா -15யும் -5யும் ஆட் பண்ணி அதோட நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ரெண்டுத்தையும் கூட்டி டிவைட் பண்ணணும். இதை ரெண்டுத்தையும் கழிச்சு வர்ற விடையில ரெண்டுத்தையும் கூட்டி வர்ற மதிப்போட டிவைட் பண்ணும்போது +2 ஆப்ஷன் 4 ஆன்சர். 94 94க்கு விடை பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் 4 96. ஏன்னாக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய பரப்பளவை பார்க்கணும், அப்புறம் இதனுடைய பரப்பளவை பார்க்கணும். இந்த நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவர்லேப் ஆகுது இல்லையா, அந்த 2/2 லெஸ் பண்ணிட்டாக்கா 100 வரும். இது 2 × 20 2 × 30 மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணால் 100 வரும். 100லேருந்து இந்த 4 லெஸ் பண்ணிங்கன்னா 96 சதுர மீட்டர். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 95க்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 40 டிகிரி. ஏன்னாக்கா ஒரு முக்கோணம் வரைகிறோம், இப்படி வரையும் பொழுது நம்மளுக்கு என்ன வருது, இது 100 டிகிரியாக இருக்குது. இப்போ இது ரெண்டும் சமம்னு கொடுத்துட்டாங்க. அதனால் என்னது, மீதி இருக்கிற 80 டிகிரியை பாதியாக பிரிக்கும்போது இந்த 40 டிகிரி வந்துடுது. அதுக்கு அடுத்தது பாருங்கள் இரு தசம எண்களின் வித்தியாசம் அப்படின் பொழுது a - b = 56.58 அப்படின்னு வரும்போது இந்த என்ன செய்யணும், ஏவினுடைய மதிப்போ பியினுடைய மதிப்போ வச்சுட்டு ஒரு எண்ணை அப்படி கொண்டு போகும்போது சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கின்ற விடை தான் நம்மளுக்கு ஆப்ஷன் 82.71. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு. அடுத்தது பாருங்க 97th சம். 97 பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது முதல் முற்றொருமை, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், முதல் முற்றொருமையும் 2வது முற்றொருமையும் சப்ராக்ட் பண்ணும்போது 4ab தான் வரும். 4ab முதல் முற்றொருமை, இது 2வது முற்றொருமை. ஒன்றோட ஒன்று கழிக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் ஆன்சர். 98 பாருங்க. 98ல் என்ன, இது எக்ஸும் ஒய்யும் எப்படி போட்டிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஆப்ஷன் ஒய், அதாவது எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் என்ன வித்தியாசத்தில் கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்மளுக்கு y = ½ x. இதில் பாதி எக்ஸினுடைய மதிப்பில் பாதி தான் இருக்கு இல்லையா, அதனால் ½ x. அப்புறம் 99வது கணக்கு. ஒரு விடுதியில் 75 மாணவர்களுக்கு 30 நாள் ஃபுட்டு. அப்போ ஃபுட்டு மாணவர்கள் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த ஃபார்முலா போட்டுருவோம். x1 y1 = x2 y2. இதுதான் எதிர்மாறலுடைய ஃபார்முலா. இப்போ 75 மாணவர்கள் 30 நாட்கள், அப்புறம் 15 மாணவர்கள் ஆட் ஆகும்போது 90 மாணவர்களாக ஆகிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு y2 என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஆப்ஷன் 99க்கு 25 உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு அடுத்தது 100வது கொஷின் பாருங்கள். 100வது கொஷின் ஆப்ஷன் 11. ஏன்னாக்கா ஒரு முகடு என்பது ரிப்பீட்டடாக வர்றது. அப்போ 23ன்ற மார்க்கு தான் ரிப்பீட். 11 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, அதனால் 11 இஸ் த மோட். முகடு 11. அடுத்தது பாருங்கள் 101. 101வது கேள்விக்கு ஆன்சர் 3.
இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 27,000 ஒரு மாத சம்பளமாக பெறுகிறார். அவர் வந்து கல்வி, சேமிப்பு, வீட்டு வாடகைக்கான 2:3:2:2. இதை என்ன செய்யணும், அப்படியே ரேஷியோவை கன்வெர்ட் பண்ணணும். 1 எவ்வளோன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அவருடைய சேமிப்பு விகிதம் என்ன அப்படின்னா, சேமிப்பு விகிதம் என்னன்னு கேட்டாக்கா, எத்தனாவது கல்வி, சேமிப்பு, சம்பளத்தை, வீட்டு வாடகை. அப்போ இந்த 2 பங்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 22.22%. இந்த 101க்கு தேர்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்க 102. 102க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது வந்து தனி வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்னது, PNR/100. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், அது 3 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு போடும்போது 4,000.5% வரும். 4,000, 5%. அசல் மற்றும் வட்டி வீதம். அதுக்கடுத்து 103. 103ல பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பாருங்க, இது வந்து A-B என்ற ஃபார்முலா இருக்கு. A-B என்ற ஃபார்முலா இருக்கு. 0.6ஐயும் 0.4ஐயும் லெஸ் பண்ணால் 0.2. 0.2 × 0.2. 0.2 × 0.2 வந்ததுனாக்கா 0.04 வரும். அப்போ இதுதான் ஆன்சர், 4th ஆன்சர். அடுத்தது பாருங்க 104வது கொஷின். 104வதுல தேர்டு 1. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5ன்னு முடிஞ்சதுன்னா பவர் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, நம்மளுக்கு 5ன்னு தான் 1ஆம் இலக்க எண் வரும். 6ன்னு முடிஞ்சதுன்னா பவர் வந்து ஆடோ ஈவனோ நம்மளுக்கு கவலை இல்லை, 6ல் தான் முடியும். அப்போ 5 6ஐயும் கூட்டிங்கன்னா 11, அதனால 1ல் தான் முடியும். இதான் வந்து 3 தான் ஆப்ஷன். ஆப்ஷன் 3ல் 1 வந்து ஆன்சர். அதுக்கடுத்தது 105வது பாருங்க, சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னா ½ D1 × D2. இப்போ D1 வந்து A அப்படின்னு வச்சுக்கிட்டா இது வந்து 2Aன்னு வச்சுக்கணும். D2 வந்து 2Aன்னு வச்சுக்கணும். நீங்கள் லெஸ் பண்ணீங்கன்னாக்கா இது எதுக்கு ஈக்குவலாம், 25 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல், சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த 2 × V நம்பர்னாக்கா x² வரும். x² = 5. அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வெறும் மூலை விட்டங்களின் கூடுதல். 1 வந்து 5ன்னா இன்னொன்று வந்து என்னது டபுளாக இருக்கும் இல்லையா, 15 வந்துடும் இல்லையா. அதனால 105வதுக்கு 15 தான் ஆன்சர். அடுத்தது பாருங்க 106வது கொஷின். 106வது பார்த்தீங்கன்னாக்கா, x⁻1/3, x⁻1/3. இப்போ ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கிறதால இதை ஆட் பண்ணும்போது 2x⁻1/3. 2x⁻1/3 = 14. இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இங்கே x⁻1/3 இங்கே கொண்டு போயிடும்போது நம்மளுக்கு டிவிஷனாக வந்துடும், 7ன்னு வந்துடும். இப்போ இதையும் அடித்தோன்னாக்கா 7 வந்துடும். இப்போ நம்ம ரெண்டு சைடும் x கேட்கும்போது இதை என்ன செய்யணும், 1/3 கியூபிக் பண்ணணும். ரெண்டுத்தையும் கியூபிக் பண்ணும்போது 7 கியூப் பண்ணாக்கா என்ன வரும், 343. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்க 107வது கேள்வி. 107வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது வந்து 5 அடி, இது ஃபுல்லாக 8 அடி, இது ஃபுல்லாக 8.5 அடி. அப்போ இவன் மட்டும் என்ன, இவன் வந்து 5ன்னாக்கா இவன் வந்து 3.5 இருப்பான். இவன் வந்து 3.5 இருப்பான். அப்போ வந்து இதுவும் பாருங்க 7 அடின்னா 3.5, ஆரம் வந்து 3.5. அப்போ வந்து இந்த என்ன கேட்டிருக்காங்க, சன்னலிட்டு வந்து கண்ணாடியின் பரப்பளவு. கண்ணாடியின் பரப்பளவு என்பது அரை வட்டத்துக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கடுத்தது நம்ம இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிச்சிடணும். இது 8.5ன்னா இது 3.5 போது இது சதுரமாக வந்துடும். அப்போ இது ஒரு 25 வந்துடும். இந்த அரைவட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 107. 107ல் இந்த 54 அரைவட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, πr²/2. πr²/2 வரும். இதுக்கு வந்து a² வரும், இதுக்கு a² வரும். இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம போட்டுற வேண்டியதான். அடுத்தது பாருங்க 108. 108ல் ஆப்ஷன் 3, ஒரு சட்டையின் விலை 15% அதிகரிக்கிறது. அப்போ 100% தான் அதனுடைய விலைன்னா 115%. 115% = எவ்வளோ, 115% வந்து 805 ரூபாய். அதுக்கடுத்து 100% என்னான்னு கண்டுபிடிக்கணும். 100% என்னான்னு கண்டுபிடிச்சோன்னா அதான் எக்ஸ். இப்போ நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எக்ஸோடைய வேல்யூ பண்ணிக்கணும். 805 × 100 /
நம்ம எக்ஸோடைய வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். டிவைட் பை 115 நம்ம அதை கால்குலேட் பண்ணும்போது அதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 109th கொஷின். இது வந்து பாருங்கள், இது வந்து பித்தாகரசனுடைய மூன்றாம் தொகுதி. பித்தாகரசனுடைய மூன்றாம் தொகுதி பார்த்தீங்கன்னாக்கா 5, 12, 13. இதுதான் வந்து பித்தாகரசனுடைய மூன்றாம் தொகுதி. இது 3 மடங்கு, இது 3 மடங்கு 15 வந்துட்டதால நம்மளுக்கு இது பித்தாகரசனுடைய மூன்றாம் தொகுதியில் நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து 5ஆக இருக்கும், இந்த பேஜ் 9ஆக இருக்கும். இந்த பேஜ் 3 டைம்ஸ் 3Kல நம்மளுக்கு வரும். பித்தாகரஸ் 8th புக்கில் பித்தாகரசனுடைய மூன்றாம் தொகுதி பார்த்தீங்கன்னா இது வந்து 5ன்னு வரும். 3, 5, 5, 12 ஒன்று, இது வந்து 3, 4, 5ன்னு வரும். அப்போ நாமும் 12, 5, 15, 3, 9. அப்போ இந்த பேஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பேஸ் வந்து நம்மளுக்கு 14 தெரிஞ்சுது. ஆஃப் பிஹெச், ஆஃப் பிஹெச் போட்டிங்கனாக்கா இது என்னது 14, 14 ஹெச் எவ்வளோ 12. இதை ரெண்டுத்தையும் ஸ்ட்ரைக் அப் பண்ணிட்டு 12 × 7 84. இதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 110. 110க்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து கனமுற்றொருமை. இந்த கனமுற்றொருமை பார்த்தீங்கன்னா A+Bன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதை நீங்கள் போடக்கூடாது, இதை போடக்கூடாது. நம்ம இந்த ஃபார்முலாவை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் 2 உள்ளது, 3 இருக்குது. அப்போ ரெண்டாவதுக்கு பாருங்கள் A³ B³ ஃபஸ்ட்டு வந்து A+Bன்னு வரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது வரும், பிக்கு வந்து மூணாவது வரணும். அடுத்தது பாருங்கள் A-B3. இவனை மாரியே இவன் மைனஸ்னு வந்திருப்பான். அப்போ 4th ஆப்ஷன் வரணும். அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். அதனால் எல்லோரும் கரெக்டாக செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.